முக்கிய செய்திகள். லஞ்ச ஊழலற்ற முழுமையான சுதந்திர உள்ளாட்சி ஏற்பட தேமுதிகவிற்கு வாய்ப்பளியுங்கள். கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள். வறுமை கோட்டிற்கான மத்திய அரசின் கொள்கையில் மாற்றம் திட்டக்குழு தலைவர் இன்று வெளியிடுகிறார். ஊழலை ஒழிக்க முதலில் குரல் கொடுத்த கேப்டன் விஜயகாந்திற்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். உள்ளாட்சி தேர்தலின் போது மத்திய மாநில அமைச்சர்கள் வாக்குச்சாவடியில் நுழைய தடை. தேர்தல் ஆணையம் உத்தரவு. வணக்கம். விரிவான செய்திகள். லஞ்ச ஊழலற்ற முழுமையான சுதந்திர உள்ளாட்சியை பெற தேமுதிகவிற்கு மக்கள் இம்முறை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் பல்வேறு மாவட்டங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திருப்பத்தூரில் மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கேப்டன் விஜயகாந்த் நாடு சுதந்திரம் அடைந்து 63 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டாலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட இன்னும் கிடைக்கவில்லை என்றும் சுதந்திரத்தை ஆட்சியாளர்கள் தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். காந்தி சொல்றார், வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. சுதந்திரத்தை எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க. எல்லாரும் அரசன் எப்படி ஒரு நாட்டுக்கு அரசன் முக்கியமோ அதே மாதிரி பஞ்சாயத்து, அந்த கிராமத்திற்கு அந்த பஞ்சாயத்து தலைவர் முக்கியம். திரும்ப வராங்க. நான் நல்லபடியா அந்த ஊரை வச்சிருக்கேன். ஐயா, சுதந்திரம் வாங்கி 63 வருஷம் ஆச்சு. எங்கேயா வச்சிருக்கீங்க? எங்கே வச்சிருக்கீங்க? ஜாதி மத பேதங்களை கடந்தது தேமுதிக என்று குறிப்பிட்ட அவர், உள்ளாட்சியில் லஞ்சம் ஊழலற்ற முழுமையான சுதந்திர ஆட்சி கிடைக்க தேமுதிகவிற்கு மக்கள் இம்முறை வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஜாதி எந்த ஜாதியும் சாப்பாடு போடாது. இத்தனை பேர் இருக்கீங்களே, மூச்சு விடுறீங்க. இந்த மூச்சு காத்துல அப்படியே வருதா, நான் இந்த ஜாதி இப்படின்னு. அப்புறம் என்ன இவ்வளவு பேர் மூச்சு விடுறீங்களே, என்ன ஜாதி? எல்லாரும் ஒற்றுமையா இருந்துதானே விஜயகாந்த் பேச்ச கேக்குறீங்க? அப்புறம் எதுக்கு திடீர்னு உடனே சொன்னாருன்னா குதிச்சு சண்டை போடணும், சண்டை போடக்கூடாது? அதெல்லாம் கிடையாது. நம்மளால எல்லாருமே ஒண்ணு. என்னை பொறுத்த மட்டும் அதான் சொல்லுவேன். தேர்தலில் கூட பார்த்தா தனி போகுது. ஏன் தனி போகுது? எல்லாரும் ஒரு ஜாதி தாயா. ஊழல் செய்யும் ஆட்சியாளர்களுக்கு தேர்தலில்தான் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அப்போதுதான் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு பயம் ஏற்படும் என்றும் கேப்டன் குறிப்பிட்டார். எங்கு போனாலும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். அது யாரால? மக்களே, உங்களால. நீங்க எப்படியே விட்டு நீங்க காட்டணும், கை காட்டணும். இந்த அதிகாரி தப்பு பண்ற அந்த அதிகாரி இனிமே நாங்க இந்த ஏரியாவுக்குள்ளே பார்க்க கூடாது. இந்த அரசியல்வாதி தப்பு பண்ற அந்த அரசியல்வாதி இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது, வரவும் கூடாது, அந்த கட்சியில சேர்க்கவும் கூடாதுன்னு சொல்லணும். மக்களே, நீங்க இல்லாதனால, நீங்க சொல்லாதனால நினைச்சோம். நீங்க சொல்லியிருந்தா அவங்களுக்கு பயம் வரும். அதுதான் சொல்ல, இந்த பயத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு தடவை மாத்தி ஓட்டு போட்டு குத்துங்க. இப்படி குத்துற கையை அப்படியும் குத்துங்களே, கொஞ்சம் மாத்தி பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு. அப்ப தெரியும் உங்களா விழுந்து எப்படி உங்களை கவனிக்க போறாங்க. கேப்டன் விஜயகாந்தின் வருகையொட்டி திருப்பத்தூரில் மக்கள் அலைக்கடலென திரண்டு இருந்தனர். நாளொன்றுக்கு 32 ரூபாய் சம்பாதித்தால் அவர் வறுமை கோட்டிற்கு கீழானவர் என்று கருத முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அந்த அறிவிப்பில் மாற்றம் செய்யப்படவுள்ளது. நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் குறித்த அறிக்கை ஒன்றை மத்திய அரசு கடந்த சில நாட்களுக்கு முன் வெளியிட்டது. அதில் நகர்ப்புறங்களில் 32 ரூபாயும் கிராமப்புறங்களில் 26 ரூபாயும் சம்பாதித்தால் அவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. மத்திய அரசின் வறுமை கோடு குறித்த அறிக்கை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய ஆலோசனை கவுன்சில் உறுப்பினர் NC சக்சேனா, வறுமை கோட்டிற்கு மத்திய அரசு விதித்துள்ள 32 ரூபாய் என்பது விலங்கினங்கள் மட்டுமே வாழ போதுமானது என்று கூறினார். இதனிடையே வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நாடு திரும்பியுள்ள திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மான்டெக் சிங் அலுவாலியா நேற்று பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து வறுமை கோடு குறித்து ஆலோசனை நடத்தினார். அதில் வறுமை கோட்டிற்கான மத்திய அரசின் மதிப்பீட்டில் மாற்றம் செய்யலாம் என வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் அதற்கான அறிவிப்பை திட்டக்குழு துணைத் தலைவர் மான்டேக் சிங் ஆலுவாலியா இன்று வெளியிடுவார் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஊழலை ஒழிப்பேன் என்று முதல் குரல் கொடுத்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துக்கு மக்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பிலும் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்து வருகிறார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தீவிர பிரச்சாரம் செய்து வரும் அவர் நேற்று திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில் திரண்டிருந்த ஏராளமான பொதுமக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஊழலை ஒழிப்பேன் என்று முதல் குரல் கொடுத்த கேப்டன் விஜயகாந்துக்கு மக்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் ஊழலற்ற உள்ளாட்சி மலரும் என்றும் கூறினார். அதைத் தொடர்ந்து திருச்சி திருவரம்பூரில் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவினர் மக்கள் பணியாற்றாமல் வெறும் ஊழல் மட்டுமே புரிந்ததாகவும் அதனால்தான் தற்போது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். இங்க திமுகவை சேர்ந்த மந்திரி நேருல இருந்து அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் எங்க இருக்காங்க? எல்லாரும் ஜெயில இருக்காங்க. ஏன்னு சொல்றேன், மக்களுக்காக சின்சியரா யாரும் வேலை பார்க்கல. ஊழல் ஊழல் ஊழல், வெறும் ஊழலை மட்டுமே செய்துட்டு போயிருக்காங்க. அதனால சொல்றேன், ஊழல் இல்லாத ஆட்சிதான் நமது தமிழ்நாட்டிற்கு இப்பொழுது தேவை. அதற்கு இந்த உள்ளாட்சி அச்சாரமாக இருந்து ஊழல் இல்லாத உள்ளாட்சியாக நாம மாற்றி நல்ல ஆட்சியை நமது மக்களுக்கு தர தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளர்களாக நமது கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் நமது கூட்டணியில் இருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மாபெரும் வெற்றியை தாருங்கள். உறுதியாக உங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இந்த பகுதியை நிச்சயமாக முன்னேற்றுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவின் போது மத்திய மாநில அமைச்சர்களை வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அக்டோபர் 17, 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. இதற்காக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என 5 லட்சம் பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு ஒரு வாக்குச்சாவடிக்கு 5 பேரும், கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கு 6 முதல் 8 பேரும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்நிலையில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய உத்தரவில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வாக்குச்சாவடிக்குள் நடக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்க வேண்டும் என்றும், வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடிக்குள் வாக்காளர்கள், வாக்குப்பதிவு அலுவலர்கள், வேட்பாளர்கள், அவர்களின் தேர்தல் முகவர் மற்றும் ஒரு நேரத்தில் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு வாக்குச்சாவடி முகவர் ஆகியோர்கள் மட்டுமே வாக்குச்சாவடிக்குள் இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் அதனை அவர்கள் தேவை ஏற்படும் போது காட்ட வேண்டும் என்று கூறியுள்ள தேர்தல் ஆணையம், மத்திய மாநில அமைச்சர்கள், MP, MLA-க்கள் ஆகியோரை வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் அமைச்சரவை எடுத்த முடிவை சிதம்பரத்தால் மாற்றியிருக்க முடியாது என்று மத்திய சட்ட அமைச்சர் சல்மான் குர்ஷித் தெரிவித்துள்ளார். டெல்லியில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த சட்ட அமைச்சர் சல்மான் குர்ஷித் 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு தொடர்பான சர்ச்சைக்குரிய குறிப்பு விஷயத்தை பொறுத்தமட்டில் அவரவர் பணிக்காலத்தில் ஒவ்வொரு பார்வை இருக்கும் என்றும், அப்போது நிதியமைச்சராக சிதம்பரம் இருந்தபோது அவரது பார்வையில் எடுக்கப்பட்ட முடிவு பிரணாப் முகர்ஜி அத்துறையின் அமைச்சராக தொடரும்போது அவரது பார்வையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் என்றும் தெரிவித்தார். ஆனால் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டை பொறுத்தமட்டில் அமைச்சரவை எடுத்த முடிவை சிதம்பரத்தால் மாற்றியிருக்க முடியாது என்று தெரிவித்துள்ள சல்மான் குர்ஷித், அவ்வாறு அவர் மாற்ற முயன்றிருந்தால் அமைச்சர்கள் பலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடும் என்றும் கூறினார். இதனிடையே 2G விவகாரத்தில் நிதி அமைச்சகம் பிரதமருக்கு அனுப்பிய குறிப்பை சர்ச்சையாக்க முயற்சி நடக்கிறது என்று தெரிவித்துள்ள பிரணாப் முகர்ஜி, தனக்கும் சிதம்பரத்திற்கும் எவ்வித முரண்பாடும் இல்லை என்றும், தான் பதவி விலக விரும்புவதாக பிரதமரிடம் கூறியதாக வெளியான தகவல் பொய்யானது என்றும் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளருக்கான சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது. தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் மொத்தம் 5,27,014 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று முன்தினம் தொடங்கியது. நேற்றும் சில மாவட்டங்களில் வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெற்றது. மனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாளாகும். மாலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். அதைத் தொடர்ந்து களத்தில் எத்தனை பேர் உள்ளனர் என்ற முழு விவரம் தெரியவரும். இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியான தேமுதிக, CPM, CBI, திமுக, அதிமுக மற்றும் எண்ணப்பிற கட்சிகளுக்கும் அவரவர் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன.
மேலும் அங்கீகரிக்கப்படாத மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுக்காக 60 சின்னங்களை தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுத்துள்ளது. அதில் கித்தார், முகம் பார்க்கும் கண்ணாடி, அசைந்தாடும் நாற்காலி, பாட்டில், ஊஞ்சல் உள்ளிட்ட பல சின்னங்கள் அடங்கும் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடு குறித்து விசாரணை நடத்தி வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவரான காங்கிரஸ் மூத்த MP PC சாக்கோ கேரள மாநிலம் கண்ணூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீடு தொடர்பான புகார் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரித்து வருவதாகவும் இதுவரை 25% விசாரணைதான் முடிந்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இது ஒரு மிகப்பெரிய நீண்ட பணி என்பதால் மத்திய அரசு கூறியபடி 6 மாதத்திற்குள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய முடியாது என்று கூறிய PC சாக்கோ, பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன் 2G ஸ்பெக்ட்ரம் குறித்த விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றார். தனி தெலுங்கானா கோரிக்கையை வற்புறுத்தி டெல்லி காந்தி சமாதியில் நேற்று உண்ணாவிரதம் இருந்த TRS கட்சித் தலைவர் சந்திரசேகர ராவ் பாதியில் வாபஸ் பெற்றார். ஆந்திராவை பிரித்து ஹைதராபாத் உள்ளிட்ட 10 மாவட்டங்களை இணைத்து தனி தெலுங்கானாவை உருவாக்கும்படி தெலுங்கானா அரசியல் கூட்டு நடவடிக்கை குழு வற்புறுத்தி வருகிறது. இந்நிலையில் தனி தெலுங்கானாவை அமைக்கும் வரை தொடர் போராட்டம் நடத்த தெலுங்கானா கூட்டு நடவடிக்கை குழு முடிவு செய்து கடந்த மாதம் 13ஆம் தேதியிலிருந்து பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தி வருகிறது. இதனால் தெலுங்கானா பகுதியில் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. இதனிடையே தனி தெலுங்கானாவை வற்புறுத்தி டெல்லி காந்தி சமாதியில் உண்ணாவிரதம் இருக்க முயன்ற TRS கட்சித் தலைவர் சந்திரசேகர ராவ் போலீசாரின் அனுமதி கிடைக்காததால் 2 மணி நேரம் மௌன விரதம் இருந்துவிட்டு போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டார். இந்நிலையில் ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தெலுங்கானா பகுதியில் நடைபெறும் தொடர் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அதனால் பொதுமக்கள் நலன் கருதி போராட்டக்காரர்கள் தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாஜகவிற்குள் நிலவும் உள்கட்சி பூசலை மறைக்க அக்கட்சியினர் பிறர் மீது குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் பதவிக்கு காங்கிரஸ் தரப்பில் ராகுல் காந்தியும் பாஜக தரப்பில் நரேந்திர மோடியும் நிறுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஸ்பெக்ட்ரம் ஊழல், காமன்வெல்த் ஊழல் போன்ற பல்வேறு ஊழல் பிரச்சினைகளால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சியால் அடுத்த முறை ஆட்சியை பிடிக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் டேராடூன் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் MP ஹரிஷ் ராவத் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடிக்கப் போவது உறுதி என்றும் பாஜகவிற்குள் நிலவும் உள்கட்சி பூசலை மறைக்கவே அக்கட்சியினர் பிறர் மீது குற்றம் சாட்டி வருவதாக கூறினார். मोदी गुजरात में नाराज बैठे हुए हैं और यहाँ भी सुषमा जी, जेटली सब में बेचैनी है, राजनाथ सिंह जी में बेचैनी है. तो भारतीय जनता पार्टी में एक प्रकार का घमासान चल रहा है. मगर उन्होंने एक चीज टैक्टिस अपना ली है कि दूसरे पर आक्रमण करो. वो समझते हैं कि ऑफेंसिव रहेंगे तो हम जो है अपनी जो कमजोरियां हैं उनको ज्यादा बेहतर तरीके से छिपा पाएंगे. பெண்கள் வாழ சிறந்த நாடு எது என்ற கருத்து கணிப்பில் இந்தியாவுக்கு 141வது இடம் கிடைத்துள்ளது. உலகில் பெண்கள் வாழ சிறந்த இடம் எது என்ற கருத்து கணிப்பை அமெரிக்காவை சேர்ந்த நியூஸ் வீக் என்ற நாளிதழ் நடத்தியது. மொத்தம் 165 நாடுகளில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் இந்தியா 141வது இடத்தை பெற்றது. இதன் மூலம் நமது நாடு சுதந்திரம் பெற்று 65 ஆண்டுகளை கடந்தாலும் அரசியல், கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பில் பெண்கள் இன்னும் முன்னேற்றம் அடையவில்லை என்பதை காட்டுகிறது. அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு ஏற்ற நாடு என்ற பெருமையை ஐஸ்லாந்து பெற்றுள்ளது. நமது நாட்டை விட சிறிய நாடாக இருக்கும் வங்கதேசம், நேபாளம், பூடான், மியான்மர், இலங்கை உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவை விட மேலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட மத கலவரம், 2 பலி, பலர் படுகாயம். விருதுநகரில் நடைபெற்ற செல்ல பிராணிகள் கண்காட்சி, ஏராளமானோர் பங்கேற்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.